அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 3ல் பலவுள் தெரிய குருவினா சிறுவினா நெடுவினா பகுதிகளுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பலவுள் தெரியல. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். இதற்கான விடை திருக்குறள். 2. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. செற்றார், செற்றார்னா பகைவர், கிளை உறவினர், உவகை மகிழ்ச்சி, காணம் காடு. அப்போ இதற்கான விடை விடை 3, 4, 1, 2. அடுத்து, இவற்றை வாயிலுக்கே சென்று என் முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது. இதற்கான விடை இவை அனைத்தும். அதாவது வக்கிரம், அவமானம், வஞ்சனை, இந்த 3மே விடை சரி. அதனால இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்து, தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். இதில் தடக்கையான்கிறது இலக்கண குறிப்பு என்ன வரும் அப்படின்னா உரிச்சொல் தொடர். அடுத்து, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுவது தந்தை வழி சமூக முறை. அடுத்து குருவினா பார்க்கலாம். புக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 50 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 50 பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது சில இடங்களில், இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில இடங்களில் தற்காலிக தங்குமிடம் புக்கில் எனவும், திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனவும் வழங்க பெற்றுள்ளன. இது முதல் கேள்விக்கான விடையாக எழுதிக்கலாம். இதுவே நீங்கள் பாயிண்ட்டாக எழுதணும்னா இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். புக்கில்னா தற்காலிகமாக தங்குமிடம் புக்கில் எனப்படும். தன்மனைனா திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் தன்மனை எனப்படும். சரியா? பிரிந்துன்னு எழுதிக்கிங்க. இதில் பிரிந்தான் இருக்கு, பிரிந்து. அடுத்து 2வது கேள்வி. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 56 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2வது கேள்விக்கான விடை இந்த பொருள் இருக்குல்ல, அது கீழே இருக்குது பக்க 56. ராமன் சுக்ரீவனிடம், இனி நான் செல்வதற்கு என்ன இருக்கிறது? விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர். தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள். உன் உறவினர் என் உறவினர். அன்பு மிகுந்த என் சுற்றத்தினர் உன் சுற்றத்தினர். நீ என் இனிய உயிர் நண்பன் என்றான். இது 2வது கேள்விக்கான விடை எழுதிக்கலாம். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். சரியா? இல்லைன்னா பாயிண்டாக எழுதணும்னா, சுக்ரீவனிடம் ராமன், நான் இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர் ஆவார். தீயோராக இருப்பினும் உன் நண்பர் எனக்கும் நண்பராவார். உன் உறவினர் என் உறவினராவார். அன்பு நிறைந்த என் சுற்றத்தார் இனி உனக்கும் சுற்றத்தாராவார். நீ என் இனிய உயிர் நண்பனாவாய் என்று கூறி உறவை உறுதிப்படுத்தினான். இந்த மாதிரி பாயிண்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எழுதலாம். நம் மனித வாழ்க்கை ஒரு விருந்தினர் இல்லம் போன்றது. அந்த இல்லத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒருவர் வந்து கொண்டு இருப்பார். ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், சிறிய விழிப்புணர்வு என்ற ஏதாவது ஒருவர் எதிர்பாராத விருந்தாளியாக வந்து செல்வார் என்று ஜலாலுத்தீன் ரூமி உருவப்படுத்துகிறார். இந்த மாதிரி எழுதலாம். நான் இன்னொரு விடையை கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் நடக்கும் எதிர்பாராத நிகழ்வுகள் அனைத்தையும் ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம், விழிப்புணர்வு என்று உருவப்படுத்துகிறார். இவைகளை நமது இல்லத்திற்கு வரும் எதிர்பாராத விருந்தாளிகளாக எண்ண வேண்டும். எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்பாராத விருந்தாளிகளாக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து, துன்பு உளது ஏனின் அன்றோ சுகமுள்ளது என்ற ராமனின் கூற்று பின்வரும் 2 பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? இங்கே 2 பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. நிழலின் அருமை வெயிலில் தெரியும், சிறுதுருமும் பல் குத்தவதும். இந்த 2 பழமொழிகளில் எது இதற்கு பொருந்தும்னு பார்க்கலாம். இதற்கான விடை நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்ற பழமொழிக்கு இப்பாடலடிகள் பொருந்தும். விளக்கம். குகனின் வருத்தத்தை உணர்ந்த ராமன் கூறியது துன்பம் என்று ஒன்று இருந்தால் இன்பம் என்பது புலப்படும் என்பதை பொருத்தம். அடுத்து, சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பக்க எண் 51 இருக்குது, பார்க்கலாம். அதாவது பக்க எண் 51 தாய்வழி குடும்பம்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், சங்க காலத்தில் கண குழு சமூகத்துக்கு தாயை தலைமை ஏற்றிருந்தால் தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டது. இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, தாய்வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சி காரணமானவர்களாக இருப்பதால் பெண் குழந்தைகளின் பேரும் முதன்மையாக விரும்பப்பட்டது. தாய்வழி முறையில் குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. இது வரல எழுதிக்கலாம். 5வது கேள்விக்கான விடை. இது முதல் இந்த சைடு இருக்கும் 51. தாய்வழி குடும்பம் கீழே எழுதிட்டு அடுத்து ரைட் சைடில் இந்த பேராகிராஃபில் இங்கே இருக்கும். இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்க. 5வது கேள்விக்கான விடை. அடுத்து,
சிறுவினால பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 52 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 52 பார்த்தோம் அப்படின்னா இங்கே விரிந்த குடும்பம்னு இருக்குது பாருங்கள், விரிந்த குடும்பம்னு இருக்குது. இதுக்கு கீழே சங்க காலத்தில் தனி குடும்ப அமைப்பு விரிவு பெற்று இவர்களுடன் பெற்றோர்களும் உடன் வாழும் விரிந்த குடும்ப முறையை காண முடிகிறது. அந்த பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து அது கீழே சங்ககால குடும்ப அமைப்பில் நற்றாய் ஒருபுறம் இருந்தாலும் செவிலித்தாயும் அவளது மகளாகிய தோழியும் குடும்ப அமைப்பில் முதன்மை பங்கு பெறுகின்றனர். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். இல்லற வாழ்வின் இறுதி காலத்தில் பெருமைகள் நிறைந்த மக்களுடன் நிறைந்து அறத்தினை விரும்பிய சுற்றத்தோடு சேர்ந்து தலைவனும் தலைவியும் மனையரம் காத்தலை இல்வாழ்வின் பயனாகும் என சங்ககால மக்கள் எண்ணினார்கள். விரிந்த குடும்பமும் பற்றிய இக்கருத்தினை தொல்காப்பியம் பதிவு செய்கிறது. அடுத்து சங்க சமூகம் குடும்பம் என்ற அமைப்பை அடிப்படையாக கொண்டிருந்த நிலையை சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. அடுத்து அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய சமூக அமைப்பும் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்ற அழகுகளை கொண்டதாகவும் தந்தை வழி குடும்ப அமைப்பை கொண்டதாகவும் இருக்கிறது. இது வரல எழுதிக்கலாம், சரியா? அடுத்து இது வந்து பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். கொடுத்துருக்க பாருங்கள், சங்க காலத்தில் இதிலிருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 பார்த்துக்கங்க. அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் பாயிண்ட்டாக எழுதுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சரியா? இந்த மாதிரி இறுதியிலாகவே பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் ஆகும். இந்த மாதிரி நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். அடுத்து 2வது கேள்வி, குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. இதற்கான விடை பக்க எண் 56 இருக்குது, பார்க்கலாம். பக்க எண் 56 பொருள் இருக்குது பாருங்கள். பொருள் கீழே வந்து குகனுடன் சேர்த்து நாங்கள் ஐவர் ஆனோம். இந்த பாயிண்ட் இங்கே குறிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க, சரியா? நாங்கள் 4 உடன் பிறந்தவர்களாக இருந்தோம், இதையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம். குகனுடன் சேர்த்து நாங்கள் 5 ஆனோம். பின்னர் மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்கிரியனுடன் 6 ஆனோம். உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்த அன்பனை உன்னுடன் சேர்த்து 7 ஆனோம். புகுதற்கரிய கானக வாழ்க்கை மேற்கொள்ளும்படி என்னை அனுப்பிய உன் தந்தையாகி தயரதன் இதனால் புதல்வர்களை கூடுதலாக அடைந்து பெருமை பெறுகிறான். இது 2வது கேள்விக்கான விடையை நம்ம சிறுவினால எழுதிக்கலாம். இல்லை உங்களுக்கு பாயிண்ட்டாக எழுதணுன்னாலும் இங்கே கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து புத்தகத்தில் உள்ளது, அதே தான் இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்டாக இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். அடுத்து வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்க, இடம் வந்து பாரசீக கவிஞர் ஜலாலுத்தீன் ரூமியின் விருந்தினர் இல்லம் என்ற கவிதையில் இடம்பெற்ற வரியாகும். பொருள், வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரும் நன்மையோ தீமையோ எது வந்தாலும் அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். விளக்கம், மனித இருப்பு விருந்தினர் இல்லம் ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, எதிர்பாராத விருந்தாளிகளாக வந்து செல்லும் ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம், அழிப்புணர்வு ஆகியவற்றை வரவேற்று விருந்தோம்பு. துக்கங்களின் கூட்டமாக இருந்த வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடந்து புதியதோர் மகிழ்ச்சிக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தலாம். வக்கிரம், அவமானம், வஞ்சனை ஆகியவற்றை வாயிலுக்கே சென்று வரவேற்பாயாக, ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுவதால் வருபவர் எவராயினும் வரவேற்று நன்றி செலுத்த வேண்டும் என்கிறார் ஜலாலுத்தீன் ரூமி. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து மனந்தகம் விளக்குக. இதற்கான விடை பக்க எண் 67 இருக்குது, பார்க்கலாம். சரி, அதற்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள். தாயும் தந்தையும் பணிக்கும் செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை? இதற்கான விடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்களாக சொந்தமாக கூட எழுதலாம், இருந்தாலும் நான் விடை கொடுக்குறேன். என் பெற்றோர்கள் இருவருமே இன்றைய பொருளாதார தேவைகளை சமாளிக்க வேலைக்கு செல்ல வேண்டிய தேவையுள்ளது என்பதை உணர்ந்து செயல்படுவேன். ஆடம்பரமான பொருட்களை அவர்களிடம் கேட்பதை தவிர்ப்பேன். மிகவும் தேவையான பொருளை மட்டும் கேட்பேன். வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வேன். என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்வேன். தங்கள் நலனை மறந்து எங்கள் நலனுக்காகவே பாடுபடும் பெற்றோர்களிடம் அன்புடனும் பாசத்துடன் நடந்து கொள்வேன். வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து அம்மாவிடம் கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக கூட நீங்கள் என்னென்ன உதவி செய்கிறீங்களோ அதில் எழுதலாம். அடுத்து மனந்தகம் சொல்லணும்னா மனந்தகத்துக்கு விட இங்கே இருக்க 5வது கேள்விக்கான விட 51வது பக்கத்தில். மனம் புரிந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே மனந்தகம் எனப்படுகிறது. முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டத்தை இந்நிலை குறிக்கிறது. தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாக இது அமைகிறது. இளந்தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. இதன் மூலம் மனந்தகம் எனும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பார்க்கலாம். நெடுவினால 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக? இதற்கான விடை வந்து பக்க எண் 50, 51, 52 இருக்குது, பார்க்கலாம். அதாவது 300 போட்டுக்குங்க. 300 போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே குடும்பம் அப்படின்னு ஆரம்பித்து உள்ளது வரல 300 எழுதிக்கலாம். சரி, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அப்படியே குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து உள்ளது வரல 300 எழுதிக்கலாம். அடுத்து நம்ம குடும்பம்னு தலைப்பு போட்டுட்டு
இங்கே 2 வரிகள் இருக்குது. குடும்பம்லேருந்து பயின்று வருகிறது வரல எழுதிட்டு, அடுத்து குடும்பம் என்னும் சொல் கூடி வாழ்தல் என்று பொருள்படுகிறது எழுதிக்கலாம். அடுத்து குடும்பம் என்ன சொல்கிறோம், விகுதி சேர்த்து பொருண்மை விரிவாக்கமாக குடும்பம் என்னும் சொல் அமைந்தது, இதை எழுதிட்டு அடுத்து வாழிடம்னு தலைப்பு போட்டுக்குங்க. வாழிடம்னு தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே இங்கே இருக்க பாருங்கள், சில இடங்களிலிருந்து வழங்கப்பட்டுள்ளன, இதை மட்டும் எழுதிக்கலாம். புக்கில் தன்மனை படித்தோம்ல, ஏற்கனவே குருவினால படிச்சிருப்போம், அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மணந்தகம்னு போட்டுட்டு முதல் 4 வரிகள் மணந்தகம்னா என்னன்னு மட்டும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்து தாய்வழி குடும்பம்னு போட்டுட்டு குறிப்பிடத்தக்கது இந்த முதல் 4 வரிகள் எழுதிக்கிங்க. சங்க காலத்திலிருந்து குறிப்பிடப்பட்டது வரலாம். அடுத்து கீழே வந்து சங்க காலத்தில் அதிலிருந்து தாயமுறை இருந்துள்ளது, இதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், தாய்வழி குடும்பங்களில் இதில் இருந்து ஆரம்பித்து சென்று சேர்ந்தன, பெண்களுக்கு சென்று சேர்ந்தன, இது வரல எழுதிட்டு அடுத்து தந்தை வழி குடும்பம்னு போட்டுட்டு தலைப்பு போட்டுக்குங்க. தலைப்பு போட்டுட்டு அடுத்து ஆண்மைய சமூகத்தில், இங்கே இருந்து ஆரம்பித்து ஆண்மைய சமூகத்திலிருந்து செய்திருக்கிறாள், இது வரல காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா சங்க காலத்தில் இதிலிருந்து இருந்துள்ளது, இந்த தலைப்பு கீழே இந்த 3 வரிகளையும் சேர்த்து எழுதிக்கிங்க. மார்க் பண்ணியிருக்கேன், அப்படி பார்த்துக்குங்க. அடுத்து தனி குடும்பம் தலைப்பு போட்டு அடுத்த பக்கத்தில் தனி குடும்ப வகை இதில் இருந்து ஆரம்பித்து காட்டுகின்றன, அப்படி பாயிண்ட் காணப்படுகிறது வரல எழுதிட்டு பல ஆதிக்குறிகளின் இதிலிருந்து காட்டுகின்றன வரலும் எழுதிக்கலாம். அடுத்து விரிந்த குடும்பம் தலைப்பு போட்டு முதல் 4 வரிகள் காண முடிகிறது வரல எழுதிட்டு அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், இல்லற வாழ்வின் இதில் இருந்து பதிவு செய்கிற வரல எழுதிட்டு அடுத்து முடிவுரைன்னு போட்டுட்டு இந்த கடைசி இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஃபுல்லாகவே இது வரல எழுதிக்கலாம். சரியா? இது நெடுவினால் முதல் கேள்விக்கான விடை. 2வது கேள்வி பார்த்தோன்னா, பண்பின் வடிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுகன் இருக்குது. இதற்கான விடை பார்க்கலாம். நம்மளுக்கு கம்பராமாயணத்திலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் முன்னுரைன்னு போட்டு இதை கூட எழுதிக்கலாம். கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமமாக படித்திருப்பது உயர்ச்சி, தந்தை தாய் மீதான அன்பு, உடன்பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான். வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியின் தம்பி என்ற வேலிகள் அவன் அன்பிற்கு இல்லை, இந்த மாதிரி கூட முன்னுரை எழுதிக்கலாம். அடுத்து குகான் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த புத்தகத்திலே இருக்குது, இருந்தாலும் இன்னொரு விடையும் கொடுக்குறேன், இருந்தாலும் பார்த்துங்க. குகான் போட்டு இந்த இதில் மார்க் பண்ணிக்கோங்க. 54வது பக்கத்திலே இருக்கும். அடுத்து ஒவ்வொன்றுக்கும் இருக்கும், சடாயுக்கு இருக்குது, ராவணன் செய்கிறான், இதை எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சடாயுக்கு எழுதிக்கலாம். அடுத்து ராமன் சவரின்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்ரீவனுக்கு இருக்குது, சீதையை தேடி வரும் ராமன், இதிலேருந்து ராமன் வரல சுக்ரீவன் எழுதிட்டு அடுத்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்போம் 2வது கேள்விக்கு ராமன் இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். இது கூட எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா இது இங்கே ஒரு 4 வரிகளில் இருக்குது, இதே கூட போதும் நம்மளுக்கு, இதை கூட எழுதிக்கலாம். இதில் 2வது ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதிக்கங்க சுக்ரீவனுக்கு. அடுத்து வீடனன் போட்டு இந்த இதில் ஃபுல்லாகவே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், வீடனன் வரலும் தான் இருக்குது, வீடனன் வரலும் இது வரலும் எழுதிக்கலாம். சரியா? முடிவுரை நீங்களாக கூட எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பண்பின் படிவம் இந்த இருக்குல்ல, இந்த இதுக்கு முன்னுரை இந்த மாதிரி எழுதிட்டு புத்தகத்திலே கொடுத்துருக்கோம், இருந்தாலும் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் தலைப்பு போட்டு குகன் சடாய் இதை போட்டு கொஞ்சம் அப்படியே அதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. சுக்ரீவன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு, பாயிண்ட்டாக இருக்குல்ல. முடிவுரை கூட நீங்கள் இதை பார்த்து எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் முடிவுரை. இவ்வாறாக ராமபிரான் பணியாளனாய், சகோதரனாய், தந்தைக்கு உற்ற மகனாய், தாய்க்கு உற்ற மகனாய், நண்பனாய், உரிமையை வழங்கும் சகோதரனாய், பிற உயிருடன் பல உறவு நிலைகளை கொண்டு ராமன் பண்பின் படிவமாக விளங்குகிறார். இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து நெடுவினா பாருங்கள். அடுத்து நெடுவினால பார்த்தோம் அப்படின்னா உரிமை தாகும் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துகின்றது. இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உரிமை தாகும் கதையை வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துகின்றது. இதில் இங்கே விடை கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இல்லை நீங்கள் அந்த கதையை படித்து நீங்களாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம். சரியா? இதை அப்படியே பார்த்துக்குங்க, இப்படி வீடியோ பாஸ் பண்ணி பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாக கூட எழுதலாம். இங்கே பாருங்கள், அது அப்படியே 1 by 1 கொடுத்துருக்கேன் பாருங்கள். கடைசியாக இதையும் சேர்த்து எழுதி இந்த 4 வரிகள் இருக்குல்ல, இதையும் சேர்த்து இதோட முடிச்சுக்கலாம். சரியா? நீங்கள் முன்னுரை முடிவுரை கூட போட்டு எழுதுறதுனாலும் எழுதலாம். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்களே கூட சொந்தமாக எழுதலாம். அடுத்து மொழியை ஆள்வோம் பகுதி இருக்குது, இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.